நேற்று ஹரிஹர வீரமல்லூர் ரிலீஸ் ஆயிருக்கு பவன் கல்யாண் அவர்களோட திரைப்படம் டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது இல்லாம கூலி யூஎஸ்ஏல அட்வான்ஸ் பிரீமியர் புக்கிங் கலெக்ஷன் சூப்பரா போய்கிட்டு இருக்கு, அதையும் பார்ப்போம். தலைவன் தலைவி மாரியசன் இந்த படங்களோட நேத்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, இதை தாண்டி இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். ஸோ நேற்று வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன், இதுதான் அந்த ஃப்ரேம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி தான். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஷிக் மீரான், முகமது ஆதில், ஃப்ரீ டுட்டோரிங் ஃபார் லோயர் மேக்ஸ் அப்படிங்கிறவங்க, பில்லா குமார், வெங்கட் ராஜ் வெங்கி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஹாலிவுட் படங்கள் F1 டே 28 இந்தியாவில் வந்து 1,24,00,000, டோட்டலாக இந்தியாவில் 102,52,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 467.4 மில்லியன் US டாலர்ஸ், 4,045 கோடி கிட்ட இந்த படம் வந்து 28 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் 1,04,00,000, 115,18,00,000 இந்தியாவில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வரையும் டோட்டலாக 659.4 மில்லியன் US டாலர்ஸ், 5,700 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் சரியான கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே. இது வரையும் 5,000 கோடிக்கு மேலே, 5,700 கோடிக்கு மேலேங்கிறது பெரிய விஷயம். இந்த வீக்கெண்ட் முடியும் போது இதோட பெரிய வசூலாக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம். சூப்பர்மேன் திரைப்படத்தோட டே 14 இந்தியாவில் 84,00,000, டோட்டலாக இந்தியாவில் 57 கோடி 56,00,000. ஸோ 432.9 மில்லியன் US டாலர்ஸ் வேர்ல்டு வைட கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். 3,745 கோடி. அதாவது இந்தியாவை பொறுத்த வரையும் எந்த படம் வந்து இப்போ சூப்பரா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது இப்போ கரண்டா சூப்பரா போய்கிட்டு இருக்கிறது F1 தான். ஆனா டோட்டல் கலெக்ஷனா பார்க்கும்போது இப்போதைக்கு ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் தான் டோட்டல் கலெக்ஷனை பொறுத்தவரை இருக்கு. ஆனா இப்போ கரண்ட்ல நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா F1 தான் 1 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணிருக்காங்க, 1,24,00,000. அப்புறம் ஹிந்தியில மெட்ரோ இண்டினோ இந்த படத்தோட 21வது நாள் வசூல் 39 லட்சம் இந்தியாலையும், 42 லட்சம் உலகம் முழுக்க, 66 கோடி 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தோட 35வது நாள் வசூல் இந்தியாவில் 20 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம், டோட்டலா 199 கோடி 68 லட்சம் இந்தியாலையும், 263 கோடி 99 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. மாலிக் திரைப்படம் டே 14 இந்தியாவில் 25 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம், 30 கோடியே 49 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். சையாரா நேத்து 7வது நாளுமே சரியான கலெக்ஷன் தாங்க. எப்படிப்பட்ட ஒரு வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே 22 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 28 கோடியே 40 லட்சம், டோட்டலா 205 கோடியே 55 லட்சம் இந்தியாலையும், 248 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன 7 நாள்லயே, அதாவது ஒரு வாரத்திலேயே இந்தியாவில மட்டுமே 200 கோடியே கடந்திருக்கு. உலகம் முழுக்க 240 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல், அதாவது 250 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். இந்த வீக்கெண்ட் முடியும் போது இந்த படம் எங்கேயோ போயிடும் போலயே. பார்ப்போம் லைஃப் டைம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இந்த வீக்கெண்ட் முடியும் போது இந்த படம் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். அப்புறம் சர்பலாஜி அப்படிங்கிற படம் டே 8 இந்தியாவில் 48 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், 7 கோடியே 53 லட்சம் இந்தியாவிலும், 17 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. எக்கா அப்படிங்கிற கன்னட திரைப்படம் டே 7 கர்நாடகால 44 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம், கர்நாடகால டோட்டலா 7 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 92 லட்சம், பட்ஜெட் 20 கோடி. ஆக்சுவலா இந்த படத்தை நம்ம ஓப்பனிங் வீக்கெண்ட் முடியும் போது ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப மோசமா தான் தெரியுது. இது வரையுமே ஒரு 4.25 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குன்னு வைங்களேன். அப்போ ஒரு படம், இப்போ இந்த படத்தையே எடுத்துப்போம், 20 கோடி பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு படத்தோட கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கும்போது, அந்த படத்துக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு 5 கோடி 6 கோடிலாம் பத்தவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே அந்த படம் கண்டிப்பா ஒரு 12 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் அந்த படம், அதாவது ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது 2 படம் தான் அந்த வீக் டேஸ்லயும் இதுவாது, செகண்ட் வீக்கெண்டு பெரிய அளவுல கலெக்ஷன் எடுக்குது. நிறைய படங்கள் அந்த ஓப்பனிங் வீக்கெண்டோட டோட்டலா காலியாயிருது. அப்படி ஒரு படமா தான் இந்த எக்கா படம் இருக்கு. இருந்தாலும் இப்போ வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. JSK அப்படின்னு சுரேஷ் கோபி அவர்களோட திரைப்படம், மலையாள திரைப்படம் டே 8 கேரளால 21 லட்சம், உலகம் முழுக்க 24 லட்சம், 5 கோடியே 40 லட்சம் கேரளாலையும், 6 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 6 கோடி. அப்புறம் ஜூனியர் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானால 35 லட்சம், உலகம் முழுக்க 52 லட்சம், 7 கோடியே 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 10 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். கிட்டத்தட்ட நம்ம எக்காக்கு என்ன சொன்னோமோ அதே தான் இதுக்கும் அப்ளை ஆகும். இதுவுமே அப்படிப்பட்ட ஒரு மோசமான கலெக்ஷன் தான் வீக் டேஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கு.
அப்புறம் தமிழ் படங்கள்ல பறந்து போ 3 BHKலாம் ரொம்ப கம்மியான கலெக்ஷன் போயிடுச்சு. பறந்து போ டே 21 தமிழ்நாட்டுல 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம், டோட்டலா 8 கோடியே 52 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். 3 BHK டே 21 தமிழ்நாட்டுல 4 லட்சம், உலகம் முழுக்க 7 லட்சம். ஸோ இந்த படம் 11 கோடியே 56 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 16 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 BHKவும் ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் இருக்கு, கம்மியா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஜென்ம நட்சத்திரம் நேத்துமே நல்ல கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. 7வது நாள் தமிழ்நாட்டுல 35 லட்சம், உலகம் முழுக்க 37 லட்சம். 1 கோடியே 91 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு மோஸ்ட்லி கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஷோஸ் வந்து தலைவன் தலைவிக்கும், மாரீசனுக்கும், அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் 4க்கும் போயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இது ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வந்தாலே பெரிய விஷயம். ஸோ 6 கோடி 50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். பன்பட்ரி ஜாம் இந்த படத்தோட டே 7 தமிழ்நாட்டுல 14 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம். 1 கோடியே 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 72 லட்சம் உலகம் முழுக்க 4 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் நேற்று நம்ம பார்த்தோம். 40 கோடிக்கு மேல அட்வான்ஸ் புக்கிங். 100 கோடி டே 1 கலெக்ஷன் வருமா அப்படிங்கறதெல்லாம் பேசணும். நேற்று வீடியோலயே 100 கோடி வரதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஒரு 80 crore வரையும் வரும், 75 to 80 crore வரையும் வரும் அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். ஆனா எனக்குமே பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு இந்த படம். 100 கோடி எதிர்பார்த்தவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த படம். டே 1 ஆந்திரா தெலுங்கானால 47 கோடியே 10 லட்சம் டே 1 பிளஸ் பிரீமியர். அதுக்கு முன்னாடி பிரீமியரும் போட்டிருக்காங்க. அந்த கலெக்ஷனையும் சேர்த்து 47 கோடியே 10 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 50 லட்சம். ஓவர்சீஸ்ல 13 கோடியே 25 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 65 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 65 கோடி தாங்க இந்த படம் வந்து டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனா அட்வான்ஸ் புக்கிங் சூப்பரா கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது 80 crore கிட்ட எதிர்பார்த்தேன். உங்களே நிறைய பேர் டே 1 100 crore கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னும் ஒரு 2-3 பேர் கரெக்டா போட்டிருந்தாங்க. ப்ரோ 65 கோடி வரதே பெருசுதான் அப்படின்னு நேற்று வீடியோலயே போட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த 65 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. பட்ஜெட் 250 கோடிங்க இந்த படம். 250 260 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். அதாவது 126 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும்னா பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. இந்த ஒரு நாள் இது ஆக்சுவலா பெரிய கலெக்ஷன் தான். ஆனா இந்த ஒரு நாள் எடுத்த கலெக்ஷன் செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே எடுக்குமா அப்படிங்கும் போது தான் அதுல ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா செகண்ட் டே பெரிய லெவல்ல டிராப் ஆயிடுச்சு. ஹரிஹர வீரமல்லு நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு? உங்க எத்தனை பேருக்கு படம் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹரிஹர வீரமல்லு இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட், அதாவது தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த 4 நாள் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. பார்ப்போம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்ல இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுக்க போதா இல்ல பெரிய லெவல்ல டிராப் ஆக போதா அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். அடுத்ததா தலைவன் தலைவி சூப்பரா போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு பயங்கரமான புக்கிங். 1 ஹவர்லயே புக் மை ஷோல 8000 டிக்கெட் கிட்ட வித்தது, 9000 டிக்கெட் கிட்ட வித்ததெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப நான் பார்த்த வரையுமே கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் ஆயிருந்தது நான் பார்த்த டைமிங் வரையுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் டே 1 தமிழ்நாட்டுல ஒரு 6 கோடி கிட்ட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. நேற்று இந்த படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங் 2 கோடியே 10 லட்சம் தமிழ்நாட்டுல, 2 கோடியே 38 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. மாரீசன் இந்த படத்துக்குமே ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு, நல்ல கலெக்ஷன் இருக்கு. இந்த படமுமே இன்னைக்கு டே 1 எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரையுமே ஒரு 25 லட்சம் கிட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டுல அட்வான்ஸ் புக்கிங் 49 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 56 லட்சம் உலகம் முழுக்க, தமிழ்நாட்டுல 49 லட்சம். ஸோ இந்த படம் ஒரு 70-80 லட்சம் கிட்ட டே 1, ஏன் 1 கோடி கிட்ட கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே தலைவன் தலைவி வந்து டே 1 தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு 5ல இருந்து 6 கோடி கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேர்ல்டு வைடு எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு தெரியல. உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா கூலி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ப்ரீ சேல் ஃபார் USA பிரீமியர். யூஎஸ்ஏல பிரீமியர் ஷோக்கு மட்டும், அதாவது 14ஆம் தேதி ரிலீஸ்னா 13ஆம் தேதி நைட்டு பிரீமியர் ஷோ போடுவாங்களா, அதுக்கான கலெக்ஷன் மட்டும் $325K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது மட்டுமே 2 கோடியே 81 லட்சம். சரியான ஓப்பனிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சென்சேஷனல் ஓப்பனிங்கா இருக்க போது. தமிழ் சினிமாலே ஹையஸ்டா இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. அதுவும் முக்கியமா அந்த பிரீமியர் USA பிரீமியர்ல மட்டுமே ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுது. அதை பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.